நம்ம தமிழ்நாட்டில் அரசு பள்ளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிப்ளமோ, +2, டிகிரி, டிப்ளமோ அண்ட் பிஎட் இந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 விதமான ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்க. லைப்ரரி அசிஸ்டன்ட், நர்சிங் அசிஸ்டன்ட் அண்ட் பிஜிடி ஃபிசிக்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 45,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட், அதாவது ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணி ஆகணும். 14/10/2024 அன்றைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், எந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பை லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு கூட சைனிக் சாமிலோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா? சைனிக்ஸ் ஸ்கூலோட அஃபிஷியல் வெப்சைட் இது தான். இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கேயே டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ போஸ்ட் வேக்கன்சி இருக்குது அண்ட் உங்களுடைய இந்த ஜாபுக்கான எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே வந்து கேரியர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கேரியர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கேரியர்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும், உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும். சரிங்களா? உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். சைனிக் ஸ்கூல், அதாவது அமராவதி நகர், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த லொக்கேஷன் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷனும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் இன்வைட்டட், அதாவது பிலே போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைனிக் ஸ்கூல்லேருந்து தான் வந்திருக்கு. பிஜிடி ஃபிசிக்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி தான் காலியாக இருக்குது. சரிங்களா? 2 இயராவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ்சி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி, சரிங்களா, மாஸ்டர் டிகிரி பிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% உங்களுக்கு மார்க் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 45,000 வரைக்கும் பர் மந்த் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நர்சிங் அசிஸ்டண்ட் அண்ட் லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இது ஹையர் செகண்ட், அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 25,000 வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் அசிஸ்டண்ட், அதாவது நர்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீமேல் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது. நீங்கள் டிகிரி அண்ட் டிப்ளமோ, இதில் எம்எஸ்சி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி அண்ட் நர்சிங் வந்து எதில் படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூ இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து நீங்கள் 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 22,000 வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும். இந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா சேலரியே அதிகமாக கொடுக்குறாங்க. அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம்னு கூட சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டில். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 14 அக்டோபர், அதாவது அப்ளிகேஷன் ரிசீவ் டேட் வந்து பார்த்திங்கன்னா 14 அக்டோபரில் தான் இருக்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியன் சிட்டிசனாகவே இந்த மாற்றம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா www.sainik.school அண்ட் இந்த .education.in அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் நானும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கு கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? அண்ட் இது கீழவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2000 அதாவது 2000 வரைக்கும் சாரி 200 ருபீஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான அப்ளிகேஷன் ஃபீஸு இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அண்ட் கிளாஸ் டெமோன்ஸ்ட்ரேஷன் இருக்கும், அண்டு பர்சனலி இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிடிஜிட்ட வந்து உங்களுக்கு டெமோன்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் வந்து இருக்கும். சரிங்களா? லேப் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும். அண்ட் நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் ரிக்குவயர்மெண்ட் அதாவது மினிமம் வந்து 33% எடுத்திருந்தாலே நீங்கள் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது சில ஸ்டாம்ப் அண்ட் கண்டிஷனெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகிரி வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் இருந்தால் நீங்கள் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. போர்ட் ஆஃபீஸ் ஷார்ட் லிஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு அன்னைக்கு அதாவது இன்டர்வியூ முடிஞ்ச உடனே உங்களுக்கு அப்போவே சொல்லிடுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் குவாலிஃபிகேஷன் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னுரிமை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சைனிக் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் சர்வீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன், நீங்கள் எஸ்எஸ்எல்சி அண்ட் +2 டிகிரி, டிப்ளமோ, போஸ்ட் கிராஜுவேட், பிஎட், பிடெக் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய பாசிங் இயரை வந்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்குது. பாசிங் இயர் அண்ட் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க, பாசிங் இயர் அண்ட் டிவிஷனல் பர்சன்டேஜ் இதெல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினலெல்லாம் நீங்கள் இது கூட அட்டாச் பண்ண தேவையில்ல. ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். சரிங்களா? ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும் நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணால் போதும். உங்களுடைய ஐடி ப்ரூஃப் இருந்தாலும் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய அட்ரஸை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். ஆனால் மொபைல் நம்பர், ஏன்னா இதோடைய ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இந்த ரெண்டுத்தில் தான் உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால தான் உங்களுடைய கரண்ட்டாக இருக்கிற அட்ரஸ் அண்டு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். சரிங்களா? அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்குற அந்த 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோடைய நம்பரையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் அதாவது இந்தியன் ஆர்மியில் இருக்கும், இந்தியன் நேவி, அதாவது கப்பல் படை இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூலில் தான் உங்களுக்கு இது இருக்கும், அதாவது வேலை இருக்கும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் வேலை கிடைக்கிது பெரிய விஷயம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ காய்ஸ், தேங்க்யூ.